அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் கமெண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் கமெண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். இங்கே இப்போ பார்க்க போயிட்டு சைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டரஸ்மலைங்க. கொண்டரஸ்மலைனா தாராபுரம் டு உடுமலை ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் நம்ம ஆல்ரெடி காட்டியிருந்தோம். போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதா காட்டியிருந்தா காட்டுங்க சார். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறாங்க சார். சார் காட்டுறாங்க பாரு. இவர் கிட்டத்தட்ட இது 12 போஸ்ட்டு டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா மீதி 10 ஸ்லாப்புங்க. இந்த 10 ஸ்லாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாங் பண்ணிக்கிறோம். டபுள் ஸ்டாங்னா இப்போ காட்டுங்க. டபுள் ஸ்டாங்னா இது ஃபஸ்ட் லேயர் ஒன்று, செகண்ட் லேயர் போட்டிருக்காங்க. செகண்ட் லேயர்னால் நம்ம போஸ்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லாப்பெல்லாம் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு முடிகிற இடத்துல நம்ம டபுள் ஸ்டாங் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாங் பற்றி சொல்லிட்டேன். டபுள் ஸ்டாங்னா ஃபஸ்ட் லேயருங்க. ஃபஸ்ட் லேயர்னால் ஒரு போஸ்ட் நடக்கும்போது ஒரு ஃபஸ்ட் லேயர் நம்ம போடுறோம். எல்லாம் 2 அடி காங்கிரீட் போடுறோம். மறுபடியும் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட 5 மூட்டை மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு செகண்ட் லேயர் போட்டு கொடுக்குறது. ஏன்னா இது 12 போஸ்ட்டுங்க. 12 போஸ்ட்டாக டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் பண்ணி 10 ஸ்லாப்பு. அந்த மில்லுக்காரர் வந்து இந்த மில்லு லேண்டுக்காரர் வந்து பயப்பட்டாங்க. அதனால் நம்ம செகண்ட் லேயரும் கொடுத்தாச்சுங்க. கிட்டத்தட்ட இது டபுள் ஸ்டாங் ஆயிரும். இது பாருங்க, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் நம்ம பேக்கிங் கொடுத்துட்றோம். இப்போ வேறு 10 ஸ்லாப்புக்கு நம்ம பேக்கிங் கொடுத்துட்றோம். ஒரு தூணுக்கும் பேக்கிங் கொடுத்துறோம். அந்த கார்னர் சைட்டில் வந்து கார்னர் இடத்துல நம்ம டபுள் போஸ்ட் போடுறோம். எதனால் டபுள் போஸ்ட் போடுறோன்னா, மேவர்த் சைடில் ஒரு போஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், கலவர் சைடில் ஒரு போஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் டபுள் போஸ்ட் நம்ம கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இது வந்து 220 அடிங்க. 220 அடியில் நம்ம வந்து 3 நாளில் நம்ம முடிக்க சொல்லியிருக்கோம் சார். எதனால்னா அந்த ஃபேக்ட்ரியே வந்து நம்ம ரன் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதனால் வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்காக நம்ம 3 நாளில் முடிக்க சொல்லியிருக்கு. 3ஆம் நாளுங்க கரெக்டாக வியாழக்கிழமை ஆரம்பித்தோம். வெள்ளி சனி இன்றைக்கி லாஸ்ட் டே, எங்களுக்கு வீக்கெண்டில் லாஸ்ட் டே. அதனால் எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம். காட்டுங்க சார். இங்கே பாருங்கள் சார். இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு எல் ஷேப்பில் திருப்பி இருக்கும். அந்த லாங்லேயும் நம்ம போட்டிருக்கோம். அந்த லாங்லேயும் போட்டாச்சு. கிட்டத்தட்ட இது வந்து காட்டுக்கு சார். அது பார்த்தீங்க தேங்காய் மஞ்சில் அவுட்ரை வந்து அவங்க அதை அதர் சைடில் போகிறனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறனால நம்மளுக்கு காம்பவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இது ரெடிமேட் காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் 3 பெனிஃபிட். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டு ஸ்லாப்பு வேணான்னாலும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது பேக் சைடு வியூ, ஃப்ரண்ட் சைடு வியூ அந்த பக்கம் இருக்குங்க. பேக் சைடு வியூவில் எதனால் காட்டுன்னா, எல்லா போஸ்ட்டும் எல்லா ஸ்லாப்பையும் நம்ம பேக்கிங் கொடுத்துட்றோம். பேக்கிங் கொடுக்குறனால நம்மளுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லாப்புக்கு பிணைப்பு கிடைக்குது. பிணைப்புனா ஒரு ஜாயிண்ட் கிடைக்குது. ஜாயிண்ட் கிடைக்கிறனால நம்மளுக்கு மழை காலத்துலேயோ காற்று காலத்துலேயோ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா நிற்குங்க. இது பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கிறேன்னா ஒரு இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடத்துல ஃபேக்ட்ரியை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். எதுனா இது ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1. 2வது பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மிங்க. கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம வேலை முடிச்சாச்சு. இதுவே ஹாலோ பிளாக்கோ நம்ம செங்கலை வச்சு பண்ணும்போது கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா வந்துடுங்க. நாளும் வந்து ரொம்ப நாள் ஆயிரும். ரொம்ப நாள்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிருங்க. மேசனாடு பிடிக்கணும், மம்டியால் பிடிக்கணும், இன்ஜினியர் பிடிக்கணும், இது மட்டம் அடிக்கணும், எல்லாம் நிறைய வேலை இருக்குங்க. 2 காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மிங்க. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா குயிக் ப்ராசஸ்னால் இந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ணாமல் வச்சுருந்தார் சார். அந்த ஃபேக்ட்ரி ஓனர் வந்து ரன் பண்ணாமல் வச்சுருந்தார். இந்த 3 நாளில் நம்ம முடிச்சுட்டோம். இதுவே செங்கல் ஹாலோ பிளாக் 1 மாதம் ஆகும். ஃபேக்ட்ரியும் லாஸ் ஆகும். இதுக்கும் பெனிஃபிட்டுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. தாராபுரம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீன்னு நினைக்க வேண்டாம். திருப்பூர், கோயம்புத்தூர், நாமக்கல், திண்டுக்கல் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஏன்னா நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறனால நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறோம். இந்த மாதிரி சைட்டை விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்கு திருப்பூராக இருந்தால் நம்ம ஃபேக்ட்ரி சைடில் ஃபுல்லாமே நம்ம பண்ணுறோம். ஃபேப்ரிகேஷனு, இந்த பனியன் கம்பெனி, கார்மெண்ட்ஸு இந்த மாதிரி இடத்துல பண்ணிக்கோ. நாமக்கல்னால் கிட்டத்தட்ட எக் ஃபேக்ட்ரிங்க, கோழிப்பண்ணை. அந்த கோழிப்பண்ணைக்கெல்லாம் நம்ம நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பில்டிங்ஸ் ஏரியா நிறைய இருக்குது. அந்த நிறைய இன்ஜினியர் பில்டிங் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பிக் ஸ்லாப் இருக்குங்க. பிக் ஸ்லாப் பற்றி கேட்டுங்க. இந்த 2 ஸ்லாப் வந்து உங்களுக்கு பிக் ஸ்லாப். எதனால் நம்ம பிக் ஸ்லாப் கொடுக்குறோன்னா, மண் வளம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும்போது இந்த பிக் ஸ்லாப் நம்ம ஹெல்ப் பண்ணுது. எதனால்னா இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 இன்ச் திக்னஸுங்க, இது 1.5 இன்ச் திக்னஸ்ஸு. அதனால் இது 12 அடி நம்ம ஸ்லாப் வந்து போஸ்ட் போட்டு நம்ம 10 அடி கொடுக்குறனால பிக் ஸ்லாப் கொடுக்குறோம். பிக் ஸ்லாப் கொடுக்கும்போது உங்களுக்கு மண் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டி தானுங்க.
இங்கே பாருங்கள், இதில் வந்து எல்லா இடத்துல கண்டினியூ மிஸ் ஆகாமல் எல்லா இடத்துல பிக் ஸ்லாப் 2 ஸ்லாப் கொடுத்துருப்போம். கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்லாப் மட்டும் கொடுக்க சொன்னாங்க, நம்ம தான் 2 ஸ்லாப் கொடுக்க. எதனாலனா ஃபியூச்சர் பிளானில் வந்து ஃபேப்ரிக் பிளாக்கோ இதில் மண் அணைக்கிற மாதிரி இருந்தால் 2 ஸ்லாப் பிக் ஸ்லாப் கொடுக்கறனால உங்களுக்கு இதை விட அது ஸ்ட்ராங் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்ம பிக் ஸ்லாப் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் சைடு பில்டிங் ஏரியா ஃபுல்லாமே நம்ம பிக் ஸ்லாப் தான் கொடுக்குறோம். எதனாலனா அந்த வந்து அதில் வந்து அவுட்டரில் வந்து அவங்க பைப் லைன் எடுப்பாங்க, ஃபேப்ரிக் பிளாக் போடுவாங்க, ஈரோக்கன் டைல்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் வேலை செய்யும்போது நம்ம வந்து மண் வந்து நம்ம தள்ளும்போது எந்த பாயிண்ட் இல்லாமல் எந்த டேமேஜ் இல்லாமல் இருக்குங்க. கிட்டத்தட்ட 12 அடி போஸ்ட் போட்டால் 2 அடி 2 ஸ்லாப் வந்து நம்ம பிக் ஸ்லாப் எப்போவுமே கம்பல்சரி நம்ம போட்டு கொடுத்துருவோம். எதனாலனா ஃபால்ட் வராமல் இருக்கும். இது இந்த 8 ஸ்லாப்பும் அந்த 2 ஸ்லாப் வந்து தாங்கி நல்லா நிற்குங்க. அது கனம் அதிகம். காட்டுங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா வேலையே முடிச்சாச்சுங்க. இது பேக் சைடு வியூ. எல்லாம் எதனால நம்ம பேக் சைடு வியூ காட்டுறோன்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்லாப்பும் நம்ம பேக்கிங் கொடுக்குறனால தான் நம்ம பேக் சைடு காட்டுறோம். பேக் சைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பேக் சைடுங்கிறது பாரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா போஸ்ட்டும் எல்லா ஸ்லாப்புக்கும் கிட்டத்தட்ட நம்ம பேக்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இது கம்பெனி. இது இடையில வந்து உங்களுக்கு கம்பெனி ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து அது லாஸ்ட்டு வந்து கண்டினியூ ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி சைட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அன்புகளுக்கு நன்றி, வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.